மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் எச் ஏ அஹமது அப்துல் காதிர் மல்ஹரி அதிபர் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். ஆனால் இவர் எங்களுடைய தாய் திருநாட்டிலே எத்தனையோ கூட்டங்களிலே நாங்களே இவர்களை பல விடுத்தங்கள் அழைத்து சிறந்த முறையிலே மார்க்க தெளிவுகளை அவர் எங்கள் முன் வைத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இது போன்ற வைபவங்களிலே தொடர்ந்தும் அவர்களுடைய விளக்கங்கள் எங்களுக்கு தேவையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அவரை இந்த இடத்துக்கு வந்து பேசும்படியாக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. يا رسول الله يا حبيب الله पुकारो يا رسول الله يا حبيب الله طالع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا وجب الشكر علينا ما دعا لله داعي يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا أيها المبعوث فينا جئت بالأمر المطاع أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة جئت شرفت المدينة مرحبا يا خير داعي يا رسول الله पुकारो या रसूल अल्लाह या हबीब अल्लाह حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله العلي العظيم. சங்கையும் மகத்துவம் மிக்க சாதாத்மார்களே, மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, உலமா பெருமக்களே, மாணவர்களே, பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, இஹ்வான்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.
சங்கைக்குரியவர்களே, இந்த நேரம் பசிக்கும் நேரம், உணவு புசிக்கும் நேரம். ஆனாலும் ஒரு அற்புதமான ருசிக்கும் தலைப்பை எனக்கு தந்ததின் காரணத்தினால் நாம் அதை ருசிப்போமாக. தரீகத்து சாலிஹீன், சாலிஹீன்களினுடைய வழி என்ற தலைப்பின் கீழால் உரை நிகழ்த்த வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்பாக, இது அகில இலங்கை ஷாதுலியா தரீகாவினுடைய மாநாடாக இருந்தாலும் கூட அதைவிட ஒரு சிறப்பு இங்கே காதிரியா தரீகாவை சார்ந்தவர்கள், நக்ஷபந்தியா தரீகாவை சார்ந்தவர்கள், ரிஃபாயியா தரீகாவை சார்ந்த பெருமக்கள் என்று அனைத்து தரீகாவினுடைய சங்கமத்தையும் இந்த இடத்தில் பார்க்கும் ஒரு பாக்கியம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். இந்த நிகழ்வு ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். இதனுடைய தொடர்ந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு தரீகாக்களின் வாயிலாக தரீகாக்களுக்கு இடையிலே பிளவு இல்லை, பிணக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்தி காட்டும் ஒரு அற்புத நிகழ்ச்சியாக இங்கே திரண்டிருக்கக்கூடிய மக்களை நான் பார்க்கிறேன். சங்கையான பெருமக்களே, இந்த எழுச்சி ஒவ்வொரு தரீகாக்களிலும் எழுந்து அனைத்து தரீகாக்களினுடைய சங்கமமாக இந்த இலங்கை தீவிலே, இதையும் கடந்து உலகெங்கிலும் தரீகாக்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து செயல்பட துவங்கினால் இதற்கு மாற்றமான வழிகள் காணாமல் போய்விடும். சாலிஹீன்கள் சொல்லுவார்கள், கொள்கை குழப்பத்தை அடித்து விரட்ட தேவையில்லை, இருளை அடித்து விரட்ட தேவையில்லை, விளக்கை பொருத்தினால் போதுமானது, இருள் தானாக விளங்கிவிடும். விளக்கை ஏற்றினால் போதுமானது, இருள் தானாக விலகிவிடும். அதுபோன்று தரீகாக்கினுடைய எழுச்சிகள், தரீகாக்களினுடைய ஒற்றுமை, தரீகாக்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது. தரீகாவிலே இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் அது மகத்தான பாக்கியத்தை தரும். இருளாக இருக்கக்கூடிய கொள்கை குழப்பங்கள் இந்த வெளிச்சத்தில் தானாக மறைந்துவிடும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் உங்கள் முன் பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ் அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு பாக்கியத்தை இந்த தொடக்கத்தின் வாயிலாக எல்லா தரீகாக்களிலும் நிலவச் செய்து, தரீகாக்களினுடைய ஒளிமயமான அந்த பிரகாசமான அழைப்பு பணி உலகெங்கும் நிறைந்து நிற்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால், அவர்களின் வழி நடந்த நாதாக்களினுடைய பொருட்டினால் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய தலைப்புக்குள் நான் நுழைகிறேன். அருமையானவர்களே, சாலிஹீன்கள் என்றால் யார் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோமேயானால் அவர்களுடைய வழியை நாம் பின்பற்ற துவங்கி விடுவோம். சாலிஹீன்கள் என்பதை பற்றி, சாலிஹீன்கள் யார் என்பதை பற்றி வல்லவனாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். சாலிஹீன் என்ற வார்த்தையையே திருக்குர்ஆனில் 25 இடங்களில் உபயோகித்திருக்கிறார். நபிமார்களை குறித்து சொன்னான், நன்மக்களை குறித்து சொன்னான், நல்லவைகளின் வழியிலே செயல்படக்கூடியவர்கள், நல்லவைகளை நோக்கி விரையக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் சாலிஹீன்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வஇன்னஹு ஃபில் ஆখিরাতি லமின ஸாலிஹீன், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாலிஹீன்களில் நின்றும் உள்ளவர்கள் என்கிறான் அல்லாஹ். சய்யிதம் வ ஹசூரம் வ நபிய்யம் மினஸ் ஸாலிஹீன், சய்யிதுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாலிஹீன்களில் நின்றும் உள்ளவர்கள் என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகிறான், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகிறான், ஷுஐப்